அங்கிள் பெரிய டப்பா தயிர் தான். உள்ள போய் பெரிய டப்பா தயிர் ஒன்று எடுத்துக்கோ. அப்படியே அந்த ஃப்ரிட்ஜ் சுவிட்சையும் ஆன் பண்ணி. ஆமா, இதுல என்ன இருக்கு? நான் நைட்டு போறப்ப ஆஃப் பண்ணிடுவேன், திருப்பி மார்னிங் வந்து ஆன் பண்ணிப்பேன். தொட்டு பாரு, கூலிங் அப்படியே இருக்கு, சில்னஸ் அப்படியே தானே இருக்கு. அங்கிள் இந்த மாதிரி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி வச்சீங்கன்னா தயிர் கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜ் எப்பவுமே ஆன்ல தான் இருக்கணும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், இதெல்லாம் உனக்கு புரியாதியே. நான் வீட்டுல தேட போறாங்க, கிளம்பு கிளம்பு. இல்ல அங்கிள், இது என்னமோ எனக்கு சரி வர மாதிரி தெரியல. நீங்க காசு திருப்பி கொடுங்க அங்கிள், எனக்கு தயிர் வேணும். காசெல்லாம் திருப்பி தர முடியாது. காலையில முதல் கஸ்டமரா வந்துட்டு காசு எல்லாம் புரியாது. நீ கிளம்பு, வீட்டுல தேட போறாங்க, நீ கிளம்பு முதல். அங்கிள் நான் போய் பிரதர் கூப்பிட்டு வரேன். போ போ, நீ யாருனாலும் கூப்பிட்டு வா, பார்த்துக்கலாம். இந்தா எடுத்துட்டு போ. பாகு, காலையில என்னடா அது டான்ஸ் ஆடிட்டு இருக்க? அக்கா தயிர் வாங்க போனா இன்னும் வரல, போய் பாத்துட்டு வா. சரி வா போறேன். என்னாச்சு? ஏன் அழுகுற? தயிர் இங்க. கடைக்காரன் என்னை ஏமாத்திட்டான். கெட்டு போன தயிர் கொடுத்து ஏமாத்திட்டான். காசை திருப்பி கேட்டா கொடுக்க மாட்டேன்ட்டான். எனக்கு ரொம்ப ஷேமா போயிருச்சு. சின்ன பசங்களா ஏமாத்துவாங்களா? வா போய் கேட்கும். ஓ, இவர்தான் உங்க பிரதரா? இவர்தான் போய் பைல்வான கூட்டு வரான்னு பார்த்தா அந்த மத்தோண்டு பிஸ்கெட்டை கூட்டு வந்திருக்க. யாருடாடி? என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? காசெல்லாம் திருப்பி தர முடியாது. போ போ, எடுத்துரு. முதல் உங்க பொருள் எடுத்துட்டு கிளம்புங்க. காசு கொடுக்க முடியாது, என்னடா பண்ணுவேன்? போ போ, நாளைக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணு போ. ஆமாடா, போடா, பாத்துக்கலாம் போடா. நீ என்ன பண்ணுமோ பண்ண முடியா, போடா. நான் தான் உன்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கடா. அப்ப நம்ம டெஸ்ட் வைக்கலாமா? வைக்கலாமே. சாப்பிட நான் மட்டும் சாப்பிட்டேன், உனக்கு கடிச்சுப்பேன்டா. இன்னும் பாகு சொன்னா கீழே வெயிட் பண்ணி வரேன்னு ஒன்றும் வரல. இந்த கடைக்காரன் பாகுவை போட்டு ரொம்ப பண்ணிட்டானோ. எனக்கு பாரு பாகு வந்தான். என்ன வாண்டடா வந்தாரு, வாட்டர் கேன் வந்தாருன்னு. என்னடா திருப்பி தரீங்களா இல்லையா? காசா? என்ன காசு? தயிர் காசு தாங்க. ஓ தயிர், நீ காலையில போன இன்னும் விடலையா? நீனு விடவே மாட்டோம். விட மாட்டீங்களா? சரி வழிய விடுங்க, நான் போய் டெலிவரி கொடுத்துட்டு கிளம்புறேன். நீ மேல காசு தாங்க விடுறோம். காசெல்லாம் திருப்பி தர முடியாது. உன்கிட்ட தயிரை திருப்பி கொடுத்தல, நீ தயிர் எடுக்காம போட்ட அங்க கடைக்கு வந்து எடுத்து நீ கிளம்பும் போத. கெட்டு போன தயிர்னு யாரு சொன்னா? அது கெட்டு போகணும்னு நீங்க சாப்பிட்டு பார்த்து எதுவும் பிரச்சனை ஆச்சா? தயிரே அங்க கடைக்கு கெட்டு போனேன்னு எப்படி நீ சொல்லுவ? ஆமா, அது கெட்டு தான் போ. நீங்க எப்பயுமே டியூட்டி முடிஞ்சு போறப்ப ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்றீங்க, திருப்பி காலைல வரும்போது ஆன் பண்றீங்க. இப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ண உள்ள தயிர், பால், ஜூஸ் எல்லாம் கெட்டு போயிருமே. அது உங்களுக்கே தெரியும். எனக்கு தெரியாது. நான் நீங்களே ஒத்துக்கிறீங்களா? நீங்க அதெல்லாம் கெட்டு போகுது நீங்களே ஒத்துக்கிறீங்களா? கெட்டு போகுது நான் எங்கடா ஒத்துக்கிட்டேன்? கெட்டெல்லாம் போகலடா. என்ன நடக்க போகுது? நீ நடக்கிற, நான் நடக்கிறேன். பாலியே விடுங்கடா. என்ன ஆகும்? நீங்க என்ன இப்போ இப்ப வீடியோ எடுத்து என்ன பண்ண போறீங்க?
சோசியல் மீடியால போடுங்க. ஓ யூடியூப் சேனல் புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணணுமா? அது சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன்லடா. போலீஸ்க்குலாம் போகும். போலீஸ்க்கு என்ன முனிசிபாலிட்டியில போடு. என்ன ஆக போகுதுன்னு நீங்க பாருங்க. பாக்குறேன், நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, நடக்கிறேன், நானும் பாத்துக்கிறேன். சரியா? உன்கிட்ட தயிர் காசெல்லாம் திருப்பி தர முடியாது. நீங்க தான் இப்ப வீடியோ எடுக்கிறீங்களா? என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. வந்துட்டேன் மேம். 2 நிமிஷம் இப்போ டெலிவரி இப்போ கொடுத்துறேன். ஒரே நிமிஷம். நேரம் ஆச்சுடா, வழியே விடுங்கடா. காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டேன்டா. என்னடா வந்து ஒண்ணு இல்லக்கா, டெலிவரிக்கு வந்தேன் சும்மா. பிரச்சனை இல்லை. வழியே விடுங்கடா. திருப்பியாவது கிளம்புறேன்டா. வழி ஓ நான் டெலிவரியை மறந்துடவா? காசு தர முடியாது. சரி விடுங்க, என்னை வழி விடுங்க, நான் கிளம்புறேன். காசு தர முடியாதுடா. எத்தனை வாட்டரா சொல்றீங்க? ஓனருக்கு தெரிஞ்ச நீ திட்டு வர்றாங்க. டெலிவரி ஸ்டாப் பண்ணி போயிட்டாங்கடா. பாஹு, நீ கவலைப்படாத. அங்க நடக்கிறது எல்லாத்தையும் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பு. நான் ஃபுட் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். அவங்க செய்யறது தப்பு தானே. அங்க நம்ம ஜூஸ், மில்க், grocery ஐட்டம், பிரெட் எல்லாமே அங்கதான் வாங்குறோம். அவங்கள சும்மா விடவே கூடாது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயும் போட்டுரு. எல்லாத்துலயும் ஷேர் பண்ணி விடு. கண்டிப்பா உங்களுக்கு பெரிய ஃபைன் தான் கொடுக்கணும். அவங்களே டாக் பண்ணு. எல்லாத்துலயும் முனிசிபாலிட்டி போலீஸ்ல டாக் பண்ணு. இந்த பாட்டு எக்ஸ்ல போடு. ஃபேஸ்புக்ல போடு. அவனுக்கு கண்டிப்பா பெரிய ஃபைனா வரணும். அவனுக்கு கண்டிப்பா 5000 எல்லாத்துலயும் ஷேர் பண்ணி விடு. சமவரே ஃபைனா அவனுக்கு வரணும். ஆமா, சின்ன பசங்க யாரு நினைச்சான்? நம்ம காமிக்க. ஆமா குடிச்சிட்டேன் நான். ஒட்டியா? ஐயோ போச்சே. சின்ன பசங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு எல்லாத்துக்கும் இருக்கு. சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும் பெருசா, அப்படிதானே எல்லாரும் யோசிக்கிறோம். ஆனா சின்ன பசங்க சரியான விஷயத்த சரியான முறையில சிந்திச்சு என்ன செய்யணுமோ செய்யறாங்க. வளரும் தலைமுறை அதை நாம் தான் சரியான முறையில் வளர்க்க வேண்டும். உலக சுகாதார அமைப்பின் ஆய்வின்படி 600 மில்லியன் பேர் மொத்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 10% வருடந்தோறும் மாசுபட்ட உணவு உட்கொண்டதால் நோயுற்று 4,20,000 பேர் உயிரிழக்கிறார்கள். அதில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் 40% பேர் பாதிப்புக்குள்ளாகி ஆண்டுக்கு 1,25,000 பேர் உயிரிழக்கின்றனர். அனைவரும் உணவு பாதுகாப்பை கடைபிடித்து மற்றவர்களையும் விழிப்புணர்வுடன் இருக்க ஊக்குவிக்க வேண்டும். நன்றி.